ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கிறிஸ்து இயல் என்கிற தலைப்பின் கீழாக கடைசி செய்தியாக 66 புத்தகங்களிலும் கிறிஸ்து எப்படி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார் என்கிறதை பார்த்து கிறிஸ்து இயல் என்கிற தலைப்பின் கீழாக நாம் கற்றுக்கொண்ட சில காரியங்களை நாம் ஆராய்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நாளைய தினத்தில் அதனைத் தொடர்ந்து பரிசுத்த ஆவியியல் என்கிற தலைப்பின் கீழாக நாம் செய்தியை பார்க்க போகிறோம். பரிசுத்த வேதாகமம் கிறிஸ்துவை மையமாக்கி எழுதப்பட்ட ஒரு நூல். ஒவ்வொரு நூலும் வெவ்வேறு கோணங்களில் கிறிஸ்துவை பற்றி குறிப்பிடக்கூடியதாக இருக்கின்றன. 66 புத்தகங்கள் காணப்படுகின்றன. அவற்றில் சிலவற்றை நம்ம பின்னர் வருமாறு நம்ம பார்க்க முடியும். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து இங்கே ஸ்திரீயின் வித்து என்று குறிப்பிடப்படுகிறதை பார்க்கிறோம். யாத்ராகமம் 12வது அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அங்கே பஸ்கா தேவாட்டுக்குட்டியாக அங்கே குறிப்பிடப்படுகிறதை பார்க்கிறோம். எப்போ அவங்க எகிப்திலிருந்து அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்று வருகிறதற்கு அவர்கள் குடும்பத்திற்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக தெரிந்து கொண்டு அந்த ஆடை அடித்து அவருடைய நிலைகளிலே இரத்தத்தை பூசி புறப்பட்டார்களே, அந்த பஸ்கா தேவ ஆட்டுக்குட்டியாக அவர்கள் ஒவ்வொரு வருடமும் இதை நினைவு கூறும்படியாக இந்த பண்டிகையை கொண்டாட வேண்டுமே. இது கிறிஸ்துவினுடைய நிழல் உருவமாக அங்கே யாத்ராகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல் லேவியராகமம் 8வது அதிகாரம் 7லிருந்து 9 வரையிலும் அவர்களுக்கென்று பிரதான ஆசாரியர் ஏற்படுத்தப்பட்டிருந்தாரே, அந்த பிரதான ஆசாரியர் மகா பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நிழல் உருவத்தை குறிக்கக்கூடியதாக இது காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து என்னாகமம் 21வது அதிகாரம் 8வது வசனத்தில் அங்கே ஒரு வாதை, ஒரு சர்ப்பம் கடித்ததினால் அநேகர் மரித்து கொண்டிருந்தார்களே, அந்த வாதை நிறுத்தப்படுகிறதற்காக ஒரு கம்பில் ஒரு வெண்கல சர்ப்பத்தை செய்து அதை ஒரு குச்சியில் கட்டி அதை உயர்த்தி வைத்த பொழுது அந்த வெண்கல சர்ப்பத்தை பார்த்தவர்கள் எல்லாம் உயிர் பிழைத்தார்களே. உயர்த்தப்பட்ட வெண்கல சர்ப்பம் இயேசு கிறிஸ்துவினுடைய கல்வாரி சிலுவையினுடைய அந்த காட்சியை நிழல் உருவமாக காட்டுகிறது. என்னாகமும் 24:17 யாக்கோபிலிருந்து உதித்த ஒரு நட்சத்திரம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து உபாகமம் 18வது அதிகாரம் 15வது வசனத்தில் மோசே சொல்லுகிறார், என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்களிலிருந்து அவர் எழும்ப பண்ணுவார், அந்த தீர்க்கதரிசியினுடைய சொல்ல கேளாதவன் எவனோ என்று சொல்லி அங்கே எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். அந்த தீர்க்கதரிசியாக இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லப்படுகிறார். அதே உபாகமம் 32:4 கண்மலை என்று சொல்லி அங்கே கிறிஸ்து அழைக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து யோசுவா 5வது அதிகாரம் 14வது வசனத்தில் நான் இப்பொழுது சேனையின் அதிபதியாக வந்திருக்கிறேன் என்று சொல்லி உருவிய பட்டயத்தோடு கூட அங்கே யோசுவாவுக்கு காட்சி அளித்தாரே, அது கிறிஸ்துவை அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அதே போல் ரூத் 2வது அதிகாரம் 1வது வசனத்தில் போவாஸை பார்க்கிறோமே, உறவினரான மீட்பர், அவளை மீட்பதற்கு அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு அவளை ஒரு சுதந்திரவாளியாய் மாற்றுகிறதற்கான ஒரு உறவினரான மீட்பராக அங்கே கிறிஸ்து நிழலாட்டமாய் அடையாளப்படுத்தப்படுகிறதை பார்க்கிறோம். 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 10ஆம் வசனத்தில் ஒரு பெரிய நீதிபதியாக அவர் அங்கே செயல்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 13வது வசனத்தில் நாத்தான் தீர்க்கதரிசியின் மூலமாக தாவீதுக்கு உன்னுடைய ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்று சொல்லுகிறாரே, உன்னுடைய தாவீது உட்கார்ந்த அந்த சிங்காசனத்தினுடைய நீட்சியாக கிறிஸ்து 1000 ஆண்டு இந்த பூமியிலேயே இருந்து அரசராக அவர் ஆட்சி செய்வார் என்கிற காரியமானது குறிப்பிடப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 15வது வசனம் 16வது வசனத்தில் இஸ்ரவேலின் கர்த்தராகிய தேவன் என்று அங்கே சொல்லப்படுகிறது. தேவன் என்றால் ஏலோஹீம், அதாவது பன்மையை குறிக்கக்கூடியதாக, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார், நமது ரூபத்தின்படியும் நமது சாயலின்படியும், அதாவது ஏல் என்றால் தேவன், ஏலோஹீம் அப்படிங்கும்போது அது பன்மையான வார்த்தை. அதில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை
அது குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. 2 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 15வது வசனத்திலும் கேருபீன்களின் தேவன் என்று பார்க்கிறோம். ஏலோகிம் இங்கேயும் பன்மையாக அந்த திருத்துவம் சொல்லப்பட்டிருக்கிற இடத்துல கிறிஸ்து இங்கே அடையாளப்படுத்தப்படுகிறதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து 2 ராஜாக்கள் 19-15 கேருபீன்களின் தேவன் என்று பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து 1 நாளாகமம் 16வது அதிகாரம் 35வது வசனத்தில் நமது இரட்சகராகிய தேவன், இதுவும் கிறிஸ்துவை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. 2 நாளாகமம் 20:6 நமது பிதாக்களின் தேவன் நமது சாயலின்படி நமது ரூபத்தின்படி தேவன் பேசினார் என்று பார்க்கிறோமே. திருத்துவம் இதற்குள்ளாக அடங்கி இருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அதனைத் தொடர்ந்து எஸ்ரா 1வது அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அங்கே வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின ஒரு ஆண்டவர் என்று பார்க்கிறோம். அதாவது வானத்தின் அந்த ஆண்டவர் எனக்கு பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளி என்று சொல்கிறாரே, வான பூமிகளினுடைய ஆண்டவராக இங்கே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். நெகேமியா 1:5 உடன்படிக்கையை காக்கிற தேவன் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவன் எஸ்தரில் கட்டுப்படுத்தி ஆளுகின்ற தேவன் என்று சொல்லி பார்க்கிறோம். யோபு 19வது அதிகாரம் 25வது வசனத்தில் உயிரோடு கூட இருக்கின்ற மீட்பர், என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார் என்று யோபு சொல்லுகிறாரே, அது இயேசுவை அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து சங்கீதம் 22 முழுவதும் இயேசுவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 22 தேவகுமாரனாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார். 23 நல்ல மெய்ப்பராக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார். 24வது அதிகாரத்தில் மகிமையின் ராஜாவாக இயேசு இங்கே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். நீதிமொழிகள் 8வது அதிகாரத்தில் அங்கே ஞானத்தை குறித்து சொல்லப்படுகிறதே, தேவனுடைய செல்ல பிள்ளையாக அங்கே அவர் குறிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரசங்கியில் உன்னதமானவராக அவரை நாம் பார்க்கிறோம். உன்னத பாட்டு 5வது அதிகாரம் 10ஆம் வசனம் 16ஆம் வசனங்களில் நேசர் என்று அழைக்கப்படுகிறது. கிறிஸ்துவின் நேசத்தை குறிக்கக்கூடியதாக அது இருக்கிறது. ஏசாயாவில் அபிஷேகிக்கப்பட்ட மகிமையான இரட்சகர் என்று பார்க்கிறோம். எரேமியா 23:6, 33:16 இயேசு கிறிஸ்து அங்கே நீதிபரராக காட்டப்படுகிறார். அதே போல் புலம்பல்ல இயேசு கிறிஸ்து உண்மையுள்ள மன இரக்கமுள்ள ஒரு தேவனாக அவர் காட்டப்படுகிறார். எசேக்கியேலில் ஒரு அரசராக ஆசாரியராக காட்டப்படுகிறார். கிறிஸ்து வகிக்கிற உன்னதமான பதவிகள் பழைய ஏற்பாட்டில் ஒவ்வொருவரும் தனித்தனியாக வகித்தார்கள். தீர்க்கதரிசி என்பவர் ஒருவர், ஆசாரியர் என்பவர் ஒருவர், அரசர் என்பவர் ஒருவர். ஆனால் இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசியாக மோசே சொன்னது போல, இங்கே எசேக்கியேலில் சொல்லப்பட்டது போல அரசராக ஆசாரியராக அவர் 3 பதவிகளையும் ஒருவரே வகிக்கக்கூடியவராக இருந்தார் என்று பார்க்கிறோம். தானியேலில் மேசியா என்று சொல்லி அவர் அழைக்கப்படுகிறார். ஓசியாவில் விழுந்து போனவர்களை ரட்சிக்கிறவர் என்று சொல்லி காட்டப்படுகிறார். யோவேலில் உலகை அசைப்பவராக இயேசு கிறிஸ்து காட்டப்படுகிறார். ஆமோஸில் கடிந்து மீட்டு கொள்கிறவராக காட்டப்படுகிறார். ஒபதியாவில் அரசு அதிபதியாக காட்டப்படுகிறார். யோனாவில் உயிர்த்த தீர்க்கதரிசியாக, எப்படி யோனா 3 நாட்கள் மீனின் வயிற்றிலிருந்து வெளியே வந்தாரோ அதே போல் பூமியின் இருதயத்திலிருந்து வெளிவந்த ஒரு உயிர்த்த தீர்க்கதரிசியாக இயேசு கிறிஸ்து இங்கே காட்டப்படுகிறதை பார்க்கிறோம். மீகாவில் பெத்லெகேமில் தோன்றிய ஒரு அரசராக, அதாவது எப்ராத்தா எனப்பட்ட பெத்லெகேமே, நீ யூதேயாவின் பிரபுக்களில் சிறியதானதல்ல, இஸ்ரவேலை ஆளுகிற பிரபு உன்னிடத்திலிருந்து வெளிப்படுவார் என்று நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோமே, அந்த காரியத்தை பார்க்க முடியும். அதே போல் நாகுமில் நற்செய்தியுடன் வருகிறவராக காட்டப்படுகிறார். ஆபகுக் 1:12 13வது அதிகாரம் 1:12-13 2வது அதிகாரம் 14ஆம் வசனத்தில் 3வது அதிகாரம் 13ஆம் வசனம் இவைகளெல்லாம் அழிவற்ற தூய்மையுள்ள மகிமையுள்ள ஒரு மேசியாவாக, அழிவற்ற தூய்மையுள்ள மகிமையுள்ள மேசியாவாக காட்டப்படுகிறார். செப்பனியாவில் மீட்கும் இரட்சகராக காட்டப்படுகிறார். ஆகாயில் மக்களுடைய வாஞ்சைக்குரியவராக அவர் காட்டப்படுகிறார். சகரியாவில் எளிமையும் தாழ்மையும் உள்ளவராக அவர் அந்த
பள்ளத்தாக்கில் நின்று கொண்டு மிருது செடிகளின் நடுவில் நின்று கொண்டு பிதாவின் சன்னிதானத்தில் வேண்டுதல் செய்கிறவராக எதுவரைக்கும் இஸ்ரவேலை நினைவு கூறாமல் இருப்பீங்கப்பா, பூமியில் உள்ள எல்லா கோத்திரங்களும் எல்லா ஜனங்களும் எல்லா தேசத்தாரும் சந்தோஷமாக வாழ்கிறாங்களே, நம்முடைய ஜனங்கள் மிகுந்த ஒரு தாழ்வான காரியத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே என்று சொல்லி பரிந்து பேசுகிற ஒருவராக அங்கே சகரியாவில் எளிமையும் தாழ்மையும் உள்ளவராக காட்டப்படுகிறார். மல்கியாவில் நீதியின் சூரியனாக இயேசு கிறிஸ்து காட்டப்படுகிறதை பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் உள்ள அத்தனை புத்தகங்களிலும் இயேசு கிறிஸ்து அங்கே அவரை மையமாக கொண்டு எழுதப்பட்ட நூல் என்பதை நமக்கு உணர்த்தி வைக்கும் வண்ணமாக இவைகளை நாம் பார்த்திருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து மத்தேயுவில் இம்மானுவேல் மேசியாவாக காட்டப்படுகிறார். மார்க்குவில் தள்ளப்பட்ட மூளைக்கல் மார்க்கு ஆண்டவரை ஒரு தேவனின் அடிமையாகவே சித்தரித்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஒரு அடிமையாக மார்க்கு சித்தரித்திருக்கிறார். லூக்காவில் மனுஷகுமாரனாக ஒரு மன்னிக்கும் எஜமான், அது மனுஷகுமாரனாக அவர் அங்கே காண்பித்திருக்கிறார். யோவான் தேவகுமாரனாக காண்பித்திருக்கிறார், ஆனால் சிருஷ்டிகரான இரட்சகர் என்பதை வெளிப்படுத்துகிறார். அதைத் தொடர்ந்து அப்போஸ்தலரில் பரமேறிய இயேசுவை நாம் பார்க்கிறோம். ரோமரில் அநீதியானவர்களுக்கு நீதியாக மாறின இயேசுவை பார்க்கிறோம். 1 கொரிந்தியரில் உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையாக இயேசு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். 2 கொரிந்தியரில் ஆழ்ந்த அன்பு உடையவராக ஆறுதலின் தேவனாக அவர் இருப்பதாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். கலாத்தியரில் ரட்சிக்கும் கிருபை நிறைந்த இயேசுவை பார்க்கிறோம். எபேசியரில் சபையினுடைய தலைவராக, சபையின் தலை கிறிஸ்து என்று காட்டப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். பிலிப்பியரில் உயிர்த்த ஜீவனின் வல்லமையாக அவர் காட்டப்படுகிறார். கொலோசையரில் முதற்பலனானவர் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அதாவது உயிர்த்தெழுந்த காரியங்களிலே அவர்தான் முதல் பலனானவர் என்று பார்க்கிறோம். 1 தெசலோனிக்கரில் மரித்தோரை எழுப்புவராக பார்க்கிறோம். 2 தெசலோனிக்கரில் பாவிகளால் அஞ்சப்படத்தக்கவராக நாம் பார்க்கிறோம். 1 தீமோத்தேயுவில் அவர் மத்தியஸ்தராக அவர் காட்டப்படுகிறார். 2 தீமோத்தேயுவில் பிரதிபலன் அளிக்கிற ஒரு கிறிஸ்துவாக அவர் காட்டப்படுகிறதை பார்க்கிறோம். தீத்துவில் உலகின் ஆசீர்வாதமான நம்பிக்கை இயேசுவே என்பது காட்டப்படுகிறதை பார்க்கிறோம். பிலமோனில் சமாதான கர்த்தர், நமது கடன்களை செலுத்துபவராக அங்கே அவர் சித்தரிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். எபிரேயரில் எப்பொழுதும் உயிருள்ள ஒரு தேவன் பெரும் மருத்துவராக அங்கே காட்டப்படுகிறார். அதே போல் யாக்கோபிலையும் எப்பொழுதும் உயிருள்ள தேவன், தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலனளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அதே போல் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பர்களை வரவழைக்கணும், எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணணும். விசுவாசம் உள்ள ஜெபம் அங்கே பிணியாளிகளை ரட்சிக்கும். அதாவது பெரும் மருத்துவராக எப்பொழுதும் உயிருள்ள தேவனாக அங்கே யாக்கோபிலும் காட்டப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். 1 பேதுருவில் குற்றமற்ற தேவ ஆட்டுக்குட்டியாக காட்டப்படுகிறார். 2 பேதுருவில் நமது இதயங்களில் விடிவெள்ளியாக அவர் தோன்றுகிறார். 1 யோவானில் ஜீவ வார்த்தையாக இயேசு கிறிஸ்து காட்டப்பட்டிருக்கிறார். 2 யோவானில் பிதாவின் குமாரன் என்று காட்டப்படுகிறார். 3 யோவானில் சத்தியம் என்று அவர் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். யூதாவில் இரட்சகரான தேவன் என்று அங்கே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் திரும்பவும் வருகின்ற ராஜாதி ராஜா அவர்தான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன், திரும்பி வரும் ராஜாதி ராஜா, அல்பா ஒமேகா ஆதி அந்தமாக அவர் வெளிப்படுத்தின விசேஷத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். வேதத்தில் உள்ள 66 புத்தகங்களும் இயேசு கிறிஸ்துவை மையமாக வைத்து எழுதப்பட்டபடியினாலே அவரை அது விரல் நீட்டி நமக்கு அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு மரணங்கள், கல்வாரி சிலுவையில் அவர் சிந்தின எல்லா இரத்தமும் தான் இன்றைக்கு உலகத்தினுடைய அனைத்து மக்களையும் ரட்சிப்பதற்கு ஒரே ஒரு வழியாக இருக்கிறது, ஒரே ஒரு மார்க்கமாக இருக்கிறது. அந்த மார்க்கத்தை நாம் நம்முடைய பாவங்களிலிருந்து விடுதலை பெறுகிறதற்கு, நம்முடைய பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுதலை பெற்று ஆண்டவர் மனிதனுக்கென்று உண்டாக்கி வைத்திருக்கிற மகத்தான அந்த நித்திய வாழ்க்கையை, அந்த பரலோக ராஜ்ய வாழ்க்கையை அடைகிறதற்கு அந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மனிதர்கள்
எங்களின் சகல பாவங்களையும் கழுவி அதை நம்மை சுத்திகரிப்பதற்கு போதுமானதாக இருக்கிறது. நம்முடைய பாவங்கள் செவேரென்று இருந்தாலும் அதை பஞ்சை போல வெண்மையாக மாற்றுகிற அந்த இயேசு கிறிஸ்து வேதம் முழுவதிலும் அவர் அடையாளம் காட்டப்படுகிறார். அவரே நானே வழியும், நானே சத்தியமும், நானே ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று முழங்குகிறாரே, அவரை நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசித்து அவருடைய பாதங்களை இறுக பிடித்து கொண்டு எங்களுக்காக சிந்தப்பட்ட இரத்தத்தினால எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தும் என்று கேட்போம். அவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவர் மாத்திரமல்ல, மனிதனுடைய வாழ்க்கை இதோடு கூட முடிவடைவதில்லை. ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிறபடினாலே அவன் நியாய தீர்ப்பின் நாளில் அவன் பரிசுத்தவானாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவனாக அவர் தருகின்ற பரம அந்த தேசத்தை அடைந்து அவரோடு கூட நித்திய காலமாக வாழ்கிற பாக்கியத்தை பெற முடியும். அதற்காக வாஞ்சிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.